திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 80ஆம் ரகசியம். தோள் காட்டி வந்தேனோ பட்டரைப் போலே. சாமி, மீண்டும் பட்டரின் கதை இது என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். உடையவரும் சீடர்களும் ஆர்வமாக கேட்கத் தொடங்கினார்கள். திருவரங்கத்தில் நம்பெருமாள் புறப்பாட்டின் போது கூட்டத்தை விலக்குவதற்கு மான் தோல் பட்டையால் தரையில் அடித்து கொண்டே செல்வார்கள். அப்படி அடிக்கும் போது சவுக்கால் அடிப்பது போல் சத்தம் வரும். அந்த ஓசையை கேட்டு நம்பெருமாளுக்கு கூட்டம் வழிவிடும். இப்படி பட்டையால் அடிக்கும் தொண்டர்களை கோயில் மகாஜனம் என்று அழைப்பார்கள். ஒரு சமயம் திருவரங்கத்தில் நம்பெருமாளை சேவிக்க பட்டர் அங்கே வந்தார். உள்ளம் உருகி சேவித்து கொண்டு அங்கே நின்றார். நம்பெருமாள் புறப்படும் சமயம் ஆகிவிட்டதால் கூட்டத்தை விலக்குவதற்கு பட்டையால் தரையில் ஓங்கி தட்டி இன்னொரு முறை தட்ட முற்படும் போது அது பட்டரின் தோளில் தெரியாமல் பட்டுவிட்டது. பட்டர் ஒன்றும் கூறவில்லை. ஆனால் அருகிலிருந்த பட்டரின் சீடர்கள் பட்டையடிப்பவரை எப்படி பட்டர் மீது படும்படியாக பட்டையடிக்கலாம் என்று கடிந்து பேசினார்கள். பட்டர் தன் சீடர்களை தடுத்து, இவர்கள் நம்பெருமாளுக்கு மகத்தான தொண்டு செய்பவர்கள். அவர்கள் செய்ததில் தவறு ஏதுமில்லை. அந்த பட்டை என் தோளில் பட்டதால் என்ன குறைவு ஏற்பட்டது? ஒன்றுமில்லை என்று தன் சீடர்களை சமாதானப்படுத்தி பட்டை அடிப்பவர்களை பார்த்து, பட்டர், உங்கள் தொண்டை நீங்கள் செய்கிறீர்கள். உங்கள் தோள் பட்டை என் ஒரு தோளில் பட்டது. யாம் பெரும் சம்மானம் என்று ஆண்டாள் கூடிய சம்மானம். ஒரு தோளில் பட்ட உடனேயே இன்னொரு தோளையும் காட்டியிருக்க வேண்டும். தோளில் சங்கொடு சக்கரம் பொறித்து கொள்வதுதானே முறை. இன்னொரு தோளையும் காட்டுகிறேன், அதிலும் நீங்கள் சாதிக்க வேண்டும். அப்போதே இன்னொரு தோளை காட்டாதது என்னுடைய தவறு. அதற்கு வருந்துகிறேன் என்று அவர்களை வணங்கினார். கோயில் மகாஜனம் வெட்கி தலைகுனிந்து பட்டரிடம் மன்னிப்பு கேட்டு முரட்டுத்தனமாக இனி அடிக்க மாட்டோம் என்று கூறிவிட்டு சென்றார்கள். சாமி, மற்றவர் குற்றத்தையும் தன் குற்றமாக ஏற்று பொறுமையை காட்டிய சிறந்த வைணவ குணம் பட்டரிடம் இருந்தது. அது என்னிடம் இல்லையே. அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், பெண்ணே, இந்த கதையை கேட்டால் எனக்கு ஆண்டாள் திருப்பாவையின் முக்கியமான பாசுரம் நடுவில் இருக்கும் எல்லே இளங்கிடியே என்ற இந்த பாசுரம்தான் நினைவுக்கு வருகிறது என்றார். அப்படியா சாமி, ஏன் என்று எனக்கு கூறுங்களேன் என்றாள் அந்த பெண். குழந்தாய், ஒரு வைஷ்ணவன் மற்றவர்களின் தவறுகளையும் தன்மீது போட்டுக்கொண்டு பரஸ்பர நீச்ச பாவத்துடன் இருக்க வேண்டும். இந்த மிக உயர்ந்த வைஷ்ணவ குணத்தை ஆண்டாள் நானேதான் ஆயிடுக என்று 2 வார்த்தையில் கூறிவிட்டாள் என்றார். அருமை சாமி, உங்கள் விளக்கம் மிகவும் நன்றாக இருந்தது என்றாள். அப்போது ஒரு சிஷ்யர், பிள்ளாய், எனக்கு பிள்ளை உறங்கா வில்லி தாசர் கதை நினைவுக்கு வருகிறது என்று கூற ஆரம்பித்தார். உடையவர் காவிரி நதிக்கு நீராட செல்லும் போது முதலியாண்டான் கையை பிடித்து கொண்டு செல்வார். நீராடிவிட்டு திரும்பும் போது பிள்ளை உறங்கா வில்லி தாசர் கையை பிடித்து கொண்டு வருவார். இது சில சீடர்களுக்கு பிடிக்கவில்லை. உடையவர் அவர்களுக்கு தாசரின் மேன்மையை கூற எண்ணினார். தன் சீடர்களிடம் மடத்தின் செலவிற்கு பணம் வேண்டியுள்ளது. உறங்காவில்லி இல்லாத சமயமாக பார்த்து அவன் மனைவி பொன்னாச்சியார் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவள் அறியாமல் நகைகளை அபகரித்து கொண்டு வாருங்கள் என்றார். ஆச்சாரியன் கூறினால் தப்பாகாது என்று அன்று இரவு சீடர்கள் உறங்காவில்லி தாசர் இல்லத்திற்கு சென்றனர். அங்கே பொன்னாச்சியார் உறங்கிக் கொண்டிருக்க சீடர்கள் நகைகளை கழற்றினார்கள். உறக்கம் விழித்த பொன்னாச்சியார், உடையவரின் அடியார்கள் எடுக்கிறார்கள், எடுத்து கொள்ளட்டும் என்று உறங்குவது போல பாசாங்கு செய்தார். சீடர்களும் ஒரு பக்க நகையை எடுத்து கொண்டார்கள். பொன்னாச்சியார் மறுபக்க நகைகளையும் எடுத்து கொள்ளட்டும் என்று புரண்டு படுக்க முற்பட்ட போது அவள் கண் விழித்து விட்டாள் என்று எண்ணி சீடர்கள் ஓட்டமாக ஓடி உடையவரிடம் தாங்கள் அபகரித்த நகைகளை கொடுத்து நடந்தவற்றை கூறினார்கள். சீடர்களிடம் உறங்காவில்லி தாசர் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். சீடர்கள் சென்றபோது அங்கே பொன்னாச்சியார் நடந்தவற்றை தாசரிடம் விவரித்து கொண்டிருந்தார்.
அதற்கு பிள்ளை உறங்காவெள்ளிதாசர், ஐயோ, பாகவத அபச்சாரம் செய்து விட்டோமே என்று புலம்பினார். உடையவரின் அடியார்கள் ஏன் கழற்ற வேண்டும்? நகைகளை நீயல்லவா கழற்றி கொடுத்திருக்க வேண்டும் என்று கடிந்து கொண்டு நகையை மூட்டையாக கட்டிக்கொண்டு உடையவரை பார்க்க விரைந்தார் தாசர். உடையவர் மடத்திற்கு வந்த தாசர் தம்பதிகள் வைஷ்ணவ அடியார்கள் பாதி நகைகளை தான் கழற்றி எடுத்து கொள்ள முடிந்தது. அதற்குள் இவள் புரண்டு படுத்து கொண்டதால் மீதியை எடுத்து கொள்ளாமல் சென்று விட்டார்கள். இதை அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். எங்களுக்கு பாகவத அபச்சாரத்திற்காக என்ன தண்டனை வேண்டும் என்றாலும் கொடுங்கள் என்று கண் கலங்கி பாதங்களில் விழுந்தார்கள் என்று சிஷ்யர் கூறினார். என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை சாமி என்று கண் கலங்கினாள் அந்த சின்ன பெண். உடையவர், ராமபிரான் காட்டிற்கு போவதற்கு நான் காரணமாக இருந்தால் எனக்கு இந்த பாவங்கள் எல்லாம் வந்து சேரட்டும் என்று பரதாழ்வார் தனக்கு தானே சாபமிட்டு கொண்டார். இதை நாம் கற்றுக்கொண்டால் எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. யமுனை கருப்பாக இருந்தாலும் தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று கண்ணன் சம்பந்தத்தால் அது தூய்மை அடைகிறது. அதுபோல வர்ணம் எதுவாக இருந்தாலும் பாகவதன் இருக்கும் இடம் தூய்மை அடைகிறது என்றார். உடனே அந்த பெண், துறை வேறு செய்தேனோ பகவரை போலே என்றாள். 80ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.